वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. நமஸ்பாய். இன்றைய தினம் சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 19 மற்றும் 20 இந்த இரண்டு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வழக்கம் போல இந்த ரெண்டு ஸ்லோகங்களை முதல்ல குழந்தைகள் சொல்லுவா, மற்றவெல்லாம் அதை மியூட்லேயே கேட்கலாம், மியூட்லேயே சொல்லலாம். ஸ்லோகம் நம்பர் 19. अनधेन समस्त्यागे सत्ये धर्मैवा परः तमेवं गुणसम्पन्नं रामं सत्यपराक्रमम् धनदेन समस्त्यागे सत्ये धर्मैवा परः तमेवं गुणसम्पन्नं रामं सत्यपराक्रमम् ज्येष्ठं श्रेष्ठगुणैर्युक्तं प्रियं दशरथसुतं प्रकृतीनां हितैर्युक्तं प्रकृतिप्रियकाम्यया ज्येष्ठं श्रेष्ठगुणैर्युक्तं प्रियं दशरथसुतं प्रकृतीनां हितैर्युक्तं प्रकृतिप्रियकाम्यया பாருங்க. இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 19 அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நம்ம 18வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா? அந்த 18வது ஸ்லோகம் என்ன? விஷ்ணுனா சதுர்சோ வீரியே சோமவத் பிரியதர்ஷனஹா காலாக்னி சதுர்ஷக்ரோதே க்ஷமயா பிருத்திவி சமஹான்னு பார்த்து முடிச்சிருந்தோம். அதற்கு என்ன அர்த்தம்? ராமர் எப்படி இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த நாரத முனிவர் வர்ணிக்கிறார். விஷ்ணுனா சதுர்ஷோ வீரியே, விஷ்ணுவை போன்ற வீரியம் உடையவன் அர்த்தம். சோமவத் பிரியதர்ஷனஹா, அதாவது சந்திரனை போன்று மிகவும் குளுமையானவன். காலாக்னி சதுர்ஷக்ரோதே, கோபத்தில் காலாக்னியை போன்றவன். க்ஷமயா பிருத்திவி சமஹா, அப்படின்னா பூமியை போல் மிகவும் பொறுமையானவன் அப்படிங்கிற அந்த குண விசேஷங்களை சொல்லிகிட்டே வந்தார். அது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இந்த 19வது ஸ்லோகம் மற்றும் 20வது ஸ்லோகம், இந்த 20வது ஸ்லோகத்தோட நமக்கு என்ன சாராம்சம் புரிஞ்சுக்கணும்னாக்கா, பாலகாண்டம் அப்படிங்கிறது முடிகிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாலகாண்டம் என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கி இருக்குமோ அந்த விஷயங்கள்லாம் இந்த 20 ஸ்லோகத்தோட முடிகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்பரியத்தை சூக்ஷ்மமா புரிஞ்சுக்கணும். அந்த வரிசையில் இன்றைய தினம் 19வது ஸ்லோகம் பாருங்கோ. தனதேன சமஸ்தியாகே,
சத்யே தர்ம இவாபரஹா தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம் அப்படிங்கிறது. தனதேன சமஹா தியாகே சத்யே தர்ம இவாபரஹா தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம் இப்படியான பதங்களை உள்ளடக்கியது. அதுல தனதேன சமஸ்தியாகே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, இந்த தியாகம் பண்றது, தியாகன தியாகம் சாக்ரிஃபைஸ் சொல்லுவா இல்லையா, அந்த தியாகம் செய்வதில் ராமன் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்கா குபேரனை போன்றவன். ஏன்னாக்கா நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பொருள் குறைஞ்சிடுமேன்னு சொல்லிட்டே கொடுக்க கூடாது. எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வஸ்துவானது குறையவே குறையாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கணுமா, அதுதான் தியாகம். இதை கொடுத்தா நமது குறைஞ்சிடுமோ அப்படிங்கிற மனப்பான்மையோட கொடுக்கறது அபத்தம். எப்படி கொடுக்கணும் அப்படின்னாக்கா குபேரனை போல கொடுக்கணுமா. ஏன்னா குபேரன் அவனிடத்துல அல்ல அல்ல குறையாத செல்வம் உடையவன் இல்லையா. அத போல தியாகத்தில் ராமன் எப்படிப்பட்டவன், குபேரனை போன்றவன். அப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸ் அவன்கிட்ட இருக்கும். இந்த தியாகம் பண்றதுக்குன்னு அவன் தயங்கவே மாட்டான். எப்பேற்பட்ட தியாகமான இருந்தாலும் குபேரனை போல அதை செய்யக்கூடியவன். தனதேன சமஸ்தியாகே, தனதேன யாரு, தனத்துக்கள் அதிபதி குபேரா, அதற்கு சமமானவன் அர்த்தம், நிகரானவன், துல்லியமானவன். இதுல தியாகத்தில் தமேவம் குணசம்பன்னம், இப்பேற்பட்ட எல்லா குணங்களும் நிரம்பியவனான அவன் எப்படிப்பட்டவன் சொல்றா பாருங்க. தர்ம ஜேஷ்டனான அந்த ராமனை, தமேவம் குணசம்பன்னம், அப்பேற்பட்ட அந்த தர்ம ஜேஷ்டனான எல்லா குணங்களும் நிரம்பியவனான அந்த ராமனை, சத்திய பராக்கிரமஹா, பொய்க்காத பராக்கிரமம் இல்லையா, அப்பேற்பட்ட அவன் பராக்கிரமம் எப்பவுமே வீணானதே கிடையாதான். அவனுடைய பராக்கிரமமானது என்னது, பொய்க்காத பராக்கிரமம்னா என்ன அர்த்தம், அவன் மேற்கொள்ளக்கூடிய அந்த பராக்கிரமமானது ஒரு பொழுதும் வீணானதே கிடையாது. வியர்த்தம் அப்படிங்கிறது அவனுடைய பராக்கிரமத்துல இருந்ததே கிடையாதான். அப்பேற்பட்ட பராக்கிரமம். தமேவம் குணசம்பன்னம், அப்பேற்பட்ட ராமம் சத்திய பராக்கிரமம், பொய்க்காத பராக்கிரமம் அப்படிங்கிற, ஒரு பொழுதும் அவனுடைய பராக்கிரமமானது வீணானதே கிடையாது. தனதேன சமஸ்தியாகே சத்தியே தர்ம இவாபரஹ தமேவம் குணசம்பன்னம், சத்தியத்தில் அவன் எப்பேற்பட்டவனாக்கா யம தர்மனை போன்றவனா. சத்தியத்தில் எப்பேற்பட்டவன், தர்மஹா இவ, எப்பேற்பட்ட தர்மஹா, யம தர்மஹா இல்லையா, சத்தியத்தில் அவன் யமதர்மனை போல. தமேவம் குணசம்பன்னம், இப்பேற்பட்ட எல்லா குணங்களும் நிரம்பியவனான அந்த தர்ம ஜேஷ்டனான ராமனை, அவனுடைய பராக்கிரமம் இருக்கு இல்லையா, அது எப்பொழுதும் ஒரு பொழுதும் வீணானதே கிடையாது. அப்பேற்பட்ட குணம் கொண்டவன் அப்படிங்கிறத வர்ணிச்சுட்டே வரார். யாரு, நாரத பகவான் வால்மீன் இடத்துல. தனதேன சமஸ்தியாகே சத்தியே தர்ம இவாபரஹா தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படிங்கிறதாக இந்த 19வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 20வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் பாருங்க. ஜேஷ்டம் சிரேஷ்ட குணைர்யுக்தம் பிரியம் தசரத சுதம் பிரகிருதீனாம் இதயுக்தம் பிரகிருதி பிரியகாமியா. ஜேஷ்டம், அவன் மூத்த பிள்ளை. யாருக்கு, தசரதனுக்கு. எப்பேற்பட்ட பெரிய பிள்ளை, மூத்த பிள்ளைனாக்கா சிரேஷ்ட குணைர்யுக்தம், எல்லா குணங்களும் நிரம்பியவனான. அது மாத்திரமில்ல, பிரியம், தனக்கு ரொம்ப பிரியமான சுதம். சுதம்னா பிள்ளை. என்ன பண்ற, தசரதா, அந்த தசரத மகாராஜா அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டார். எதனால அப்படின்னாக்கா பிரகிருதினாம் இதயுக்தம், ஜனங்களிடத்துல எப்பவும் நாட்டமாக இருப்பவன் அந்த ராமன். அது மாத்திரம் இல்ல, பிரகிருதி பிரிய காமியா, அந்த ஜனங்களுக்கும் இவனுடைய ஆட்சியை மிகவும் விரும்புகிறார்களாம். இவ ராஜாவா வந்தா ரொம்ப நன்னா இருக்கும் அப்படிங்கிற ஆசையோட காத்துட்டே இருந்தா. யாரு, அந்த ஜனங்கள்லாம். அப்பேற்பட்ட ராமன் அப்படிங்கறத இங்க சொல்றார்.
இப்போ இந்த 20வது ஸ்லோகம் பர்யந்தம் என்ன நம்ம தாத்பரியம் புரிஞ்சுக்கணும்னாக்கா, பாலகாண்டம்னு சொல்லக்கூடிய அந்த முதல் காண்டத்துடைய சாராம்சம் முழுவதுமாக பூர்த்தி ஆறுதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த ராமாயணம் எங்கேருந்து தொடங்குறது அப்படின்னாக்கா நமக்கு தெரியும். அதாவது முன்பொரு காலத்துல விஸ்ரவஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். யார் யாரு? ராவணன் என்ன பெயரை உடைய ராட்சசன். அவனுக்கு 2 அனுஜோ இருந்தார்கள், சகோதரர்கள் இருந்தார்கள். யாரு? கும்பகர்ணன், விபீஷணன். அவ 3 பேரும் கடுமையான தவம் பண்ணா. அவளுடைய அந்த தவத்திற்கு என்ன கிடைச்சது அப்படின்னாக்கா, கும்பகர்ணன் என்ன பண்ணா? மானுஷாதன்யைஹி அவத்தியத்துவம், இல்லையா? மனிதர்களை தவிர வேற யாராலும் மரணமே ஏற்படக்கூடாதுன்னு கேட்டுட்டான். கும்பகர்ணன் என்ன கேட்டான்? நித்ராம், தூக்கத்தையே வரமாக பெற்றான். நிர்தேவத்துவம் கேட்கறதுக்கு பதிலா நித்ராவத்துவம் கேட்டு தொலைச்சிட்டான். அதான் சம்ஸ்கிருதம். ஒரு எழுத்து மாறினா கூட அர்த்தமே மாறி போயிடும். அதனால உச்சாரணம் கரெக்டா பண்ணும் ஸ்லோகத்தெல்லாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டு. நிர்தேவத்தம்னு சொல்றதுக்கு பதிலா நித்ராவத்துவம்னு சொல்லிட்டான், தூக்கத்தை கேட்டுட்டான். அதனால பாதி காலம் தூங்கிட்டே இருப்பானா. விபீஷணன் என்ன கேட்டான்? விஷ்ணு பக்தியை கேட்டான், இல்லையா? இப்படியாக அந்த 3 பேர் இருந்தா. அதன் பிறகு என்ன நடக்கிறது? அவன் என்ன பண்றான்? அந்த லங்கைன்ற இடத்துல ஆட்சி புரிஞ்சிருந்தான். அவனுடைய மனைவி மந்தோதரி, அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுடைய பெயர் மேகநாதன், இல்லையா? அவன் இந்த ரசாதனம் எல்லா லோகங்களையும் ஜெயிச்சு அவன் ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தான். யாரு? ராவணன் சொல்லக்கூடிய அந்த ராட்சசன். மேலும் தூஷயன் வைதிகம் கர்ம, எல்லா விதமான வைதிக கர்மாக்களையும் தூஷணம் பண்ணிட்டு இருந்தான். த்விஜகா அர்த்தயதிஸ்ம, பிராமணாரலே தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான். இப்படி பலவிதமான காரியங்களையும் பண்ணிட்டே இருந்தான் அந்த ராவணன். இதெல்லாம் என்ன பண்றா? தேவர்கள்லாம் நேர போயிட்டு யார்கிட்ட பிரார்த்திக்கிறா? பிரம்மாவினிடத்துல பிரார்த்திக்கிறா. அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, நாரதவரெல்லாம் அழிச்சுட்டு நேர வைகுண்டத்துக்கு போறா. அங்க சாரி ஸ்ரீமன் நாராயணன் இருக்கார். அங்க போய் என்ன பண்றா? அந்த ஸ்ரீமன் நாராயணன் அவ எல்லாரும் ஸ்துதி பாடுறா. உடனே அவர் வந்தவருடைய காரணம் என்னன்னு கேட்கிறார். எல்லாரும் சொல்றா, இந்த மாதிரி ராவணன் ஒரு அரக்கா இருக்கான், அவன் எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிறார். எல்லாரும் என்ன பண்றாரு? நீங்க கவலைப்படாதே, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கோ, நான் தசரதனுக்கு மகனாக பிறப்பேன். அது மாத்திரம் இல்ல, தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? வானரங்களாக வந்து பிறக்க வேண்டியது. அப்படி பிறக்கும் பொழுது நான் அந்த இந்த தசரதனுக்கு மகனாக பிறந்து அந்த ராவணனை நாம் வதம் செய்வேன் சொல்லி வைகுண்டத்திலிருந்து எல்லாரையும் கவலைப்பட வேண்டாம் சொல்லி அனுப்புறார். அதற்கிணங்க பூலோகத்துல சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே ராமாவதாரமா வரார். அந்த தேவர்கள் 33 கோடி தேவர்கள் எல்லாம் அந்த வானர சைன்யங்களாகவே வந்து பூலோகத்துல அவதாரம் பண்றார். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்துட்டு இந்த பூமியில வந்து பிறக்கிறார். அதே மாதிரி தசரதன் ஒரு மகாராஜா இருக்கான். அந்த மகாராஜாவுக்கு ரொம்ப நாளா புத்திர சந்ததி இல்லாம இருந்துருக்கு. அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, தன்னுடைய சுமந்திர வச்சனாத்து அவருடைய அட்வைசர் மினிஸ்டர் இருக்கார், அவருடைய வார்த்தைக்கு என்னங்க ரிஷ்யசிங்கர்லாம் அழைச்சி ஒரு புத்திர காமேட்டி யாகம்ன்றது ஒன்று ஆரம்பிக்கிறார். அந்த புத்திர காமேட்டி யாகத்திலிருந்து ஒரு தேவன் வெளியில வரான். வரும்பொழுதே ஒரு பாயசம் சருன்னு சொல்லக்கூடிய ஒரு பாயசத்தை கொண்டு வரான். அதை அவருடைய மனைவிகளை உட்கொள்ள சொல்லுன்றா. தசரதனுக்கு 3 மனைவிகள் இருக்கா. கௌசல்யா, சுமித்ரா, கைகேயின்னு சொல்லக்கூடிய 3 மனைவிகள் பாரியா இருக்கா. அவளிடத்துல அந்த பாயசத்தை கொடுக்கிறான். அதனால் அந்த மூவரும் கர்ப்பம் தரிக்கின்றார்கள். அதன் பிறகு என்ன பண்றா? கௌசல்யா சஜ்ஜனாம்போஜ பாஸ்கரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை பெற்றெடுக்கிறார் கௌசல்யா. சுமித்ரா, அந்த மாதிரி பரதன், சத்ருக்னன், கைகேயி பரதன் சத்ருக்னையும் சுமித்ரா லக்ஷ்மணனையும் என்ன பண்றா? அஜீஜனத் அவர்கள் கிரமமா முறையாக என்ன பண்றா? அந்த பூர்ணே காலேத்த அந்த 10 மாதங்கள் கழித்து கௌசல்யா என்ன பண்றா? சஜ்ஜனாம் போஜ பாஸ்கரம் ராமச்சந்திரம் அஜீஜனத். கைகேயி பரதம் ததா, கைகேயி பரதனை பெற்றெடுக்கிறா. அதே மாதிரி லக்ஷ்மண சத்ருக்னோ சுமித்ரா அஜீஜனத், சுமித்ரா 2 மகன்களை பெற்றெடுக்கிறார். அவளுக்கு அகாரயத் பிதா தேஷாம், இந்த நாம கர்மாதிகம் ஜாத கர்மாதிகம் அதெல்லாம் த்விஜைஹி சாகம் பிராமணோக்தமா பண்ணி வைக்கிறார் தசரதன். இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கக்கூடிய காலத்துல அங்கேருந்து விஸ்வாமித்திரன் ஒருத்தர் வரார். வந்து தன்னுடைய யஜ்ஞ ரக்ஷார்த்தம் யாகத்தை காப்பாற்றுவதற்காக அந்த ராமனை கேட்கிறார். எப்பேற்பட்ட ராமன்? சக்தி தரோபமம், சக்தியே உபமானமாக நிறைந்த ராமனை கேட்கிறார்.
அப்போ தசரதர் அதை மறுக்கிறார். இந்த சின்ன குழந்தைகளை அனுப்புறதான்னு சொல்றார். அதுக்கு வசிட்ட வஜனா கிராமம் வசிட்டர் எடுத்து சொல்றார், அப்பா இல்ல நீ அனுப்பிச்சு வைக்கிறதா நல்லதுன்னு சொன்ன உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கிருச்சிரேன நிருபதி கௌசிகஸ்ய கரே ததௌ. கௌசிகான யாரு? விஸ்வாமித்தருடைய கைகள்ல கொடுக்கிறார். அவள் ஆஷிண்டே போறார். போற வேளை பலாம் அதிபலான்னு சொல்லக்கூடிய அந்த மந்திர உபதேசங்களை சொல்லிண்டே போறார். அஸ்திர சஸ்திராணிகளை மொத்தம் முழுமதியாக சொல்லி கொடுக்கிறார். அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆறுது அப்படின்னாக்கா தாட்டகா அப்படிங்கிற அவளுடைய வதமானது பண்ணப்படுறது. அதுக்கப்புறம் என்ன பண்றா, சித்தாசிரமம் அடையிறா. அங்க கௌசிகருடைய அந்த யாக யஜ்ஞங்கள்லாம் முறைப்படி தொடங்குறார். அதை இவர் காப்பாத்துறார். இல்லை அங்க யார் யார வதம் பண்றார்? மாரீச்சன், சுபாகு போன்றவெல்லாம் வதம் பண்றார் ராமர். இப்படி இருந்துட்டே இருக்கும்போது கௌசிகர் அப்படியே மெல்ல அழிச்சின்னு போறார். அப்புறம் போக வழியில என்ன ஆகுது, சித்தாசிரமத்தை அழிச்சின்னு போற வழியில அகல்யா அவளுக்கு சாப மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. அதை முடிச்சுட்டு மிதிலாவை சென்றடைகிறார். மிதிலான்னா அங்க யாரு? மைத்திலி இருக்கக்கூடிய இடம், சீதை இருக்கக்கூடிய இடம். அங்க ஜனக மகாராஜா அவளுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள்லாம் செய்யறார். அப்போ அங்க என்ன நடக்குது? சீதா நிமித்தம், சீதையின் பொருட்டு ஒரு சுயம்பரமானது நடக்கிறது. பெரிய தனுரைஸ்வரம், சிவதனுசு சொல்லக்கூடிய அந்த சிவதனுசானது அங்க அந்த சுயம்பரத்துல வைக்கப்பட்டிருக்கு. அத ராமர் அதை முறிக்கிறார் அந்த வில்ல. அதுக்கப்புறம் முறையா என்ன பண்றது, அங்கேருந்து தசரதருக்கு முறையாக தூது அனுப்பப்படுறது. அதற்கப்புறம் தசரதெல்லாம் இங்கேருந்து கிளம்பி போறா. அப்படி ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் அந்த 4 பேருக்கு சீதா இல்லையா, ஸ்ருதகீர்த்தி, மாண்டவி, இவாள்லாம் இருக்கா இல்லையா, இந்த சீதா முதலான கன்னிகைகள்லாம் என்ன பண்றா, முறையாக அவளுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறா. இப்படியான விஷயமானது அங்க விசேஷமா நடக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ ராமர் சிவதனுச முறிச்சிட்டார் சொன்ன உடனே அங்க கோபத்துல பரசுராமர் வரார். அப்ப அவர் ஒரு வில்ல கொடுக்கிறார். அதையும் ராமர் அதை என்ன பண்றார், தனுர்பங்கம் அதையும் பண்ணிடுறார். இப்படியாக அந்த பார்கவம் ராமன் சொல்லக்கூடிய பரசுராமரை விஜித்திய ஜெயித்த பிறகு அயோத்தியாம் பிராப ராகவா, எல்லாரும் அயோத்திக்கு வந்தடைஞ்சா. அதுக்கப்புறம் என்ன ஆறுது, சீதாவோட சௌக்கியமா அங்க இருந்துட்டு இருக்கார். அதுக்கப்புறம் தான் என்ன ஆறுதுனாக்கா இந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி மெல்ல பேச ஆரம்பிக்கிறா. இப்படியாக அந்த பாலகாண்டத்தில் இருக்கக்கூடிய சரித்திரம் முழுவதும் இந்த 20வது ஸ்லோகம் பர்யந்தம் முடியறது அப்படிங்கிறத நம்ம சூக்ஷ்மமா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத தாத்பரியம் இல்லையா. இது இடையில என்ன இருந்ததுக்கு அப்புறம் பாருங்க, ஜேட்டம் சிரேஷ்ட குணைர்யுக்தம் பிரியம் தசரத சுதம் பிரகிருதீனாம் ஹிதைர்யுக்தம் பிரகிருதி பிரிய காம்யா. ஏன்னா இந்த இடத்துல என்ன நம்ம சொல்ல போறாரு அவர், இப்பேற்பட்ட குணம் கொண்டவன் 19வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லிட்டு வந்தார் ராமனுடைய குணங்களை. அப்பேற்பட்ட ராமனுக்கு அவன் எப்பேற்பட்ட ராமன், மூத்த பிள்ளை. அங்க ஒரு கேள்வி வருது, யாருக்கு மூத்த பிள்ளை? தசரதஸ்ய, தசரதனுடைய மூத்த பிள்ளையான அந்த ராமனுக்கு சுதம், அவன் எப்பேற்பட்டவன், பிரியம், தனக்கு ரொம்ப பிரியமானவன். அது மட்டுமா, பிரகிருதினாம் இதையுக்தம், ஜனங்களிடத்துல எப்பவும் நாட்டமாக இருப்பவனுமான அந்த ராமனை, அது மாத்திரம் இல்ல பிரகிருதி பிரிய காமியா, அந்த ஜனங்களுக்கும் இவனுடைய ஆட்சியை வேணும், மிகவும் விரும்புகிறார்கள். அப்பேற்பட்ட இந்த ராஜாவா ஆகணும் அப்படிங்கிறது அவளுடைய ஆசையாகவும் இருந்துட்டு இருக்கா, காத்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக அப்பேற்பட்ட ராமனுக்கு இந்த பட்டாபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறதாக தசரத மகாராஜா முடிவெடுத்தார். அப்படிங்கிறது வரைக்கும் இந்த 20வது ஸ்லோகத்துல நாம பாலகாண்டத்துல இருக்கக்கூடிய அந்த கதை சுருக்கத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாக அந்த கதையை நாம இப்போ சொல்லி முடிச்சோம் இல்லையா. சோ இந்த ரீதியில இன்றைய தினம் 2 ஸ்லோகம், எனது 19வது ஸ்லோகம், தனதேன சமஸ்தியாகே சத்யே தர்ம இவாபரஹா தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்ய பராக்கிரமம். 20வது ஸ்லோகம், ஜேட்டம் சிரேஷ்ட குணைர்யுக்தம் பிரியம் தசரத சுதம் பிரகிருதீனாம் இதைர்யுக்தம் பிரகிருதி பிரிய காம்யா அப்படிங்கிறதாக இந்த விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த ஸ்லோகங்களுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப சாரமா பார்த்துடலாம். பாருங்க, தியாகே, தியாகம்னா என்ன அர்த்தம், தானேன்னு அர்த்தம். நம்மிடம் இருக்கக்கூடியதை கொடுக்கறது தான் தியாகம், சாக்ரிஃபைஸ். தானே
தனதேன யாரோட ஒப்பிடுறாரு பாருங்க, குபேரேன. குபேரனுக்கு நிகரான, ஏன்னா குபேரன் தான் தன்னிடம் எவ்வளவு கொடுத்தாலும் குறையவே குறையாதுங்கிற மனமுடையவன். அதனாலதான் தனதேன சமஸ்தியாகேன்னு சொல்ற. சமஹா, சமஹான அர்த்தம் துல்லியஹா, நிகரானவன். மேலும் சத்யே, சத்தியவச்சனே, அந்த ட்ரூத்ஃபுல்னஸ் சொல்றா இல்லையா, அதுல அபரஹா அந்யஹா யாருனாக்கா தர்மஹா, தர்மதேவஹா இல்லையா. இங்க ரெண்டு பேரும் தர்மதேவனை சொல்றா. தர்மஹான தர்மபுத்திரனையும் சொல்றா. இன்னொருத்தர் யாருனாக்கா யமதர்மஹா, ஏன்னா அவ தான் கரெக்டா இருப்பாளாம். அதை போல அபரஹா அந்யஹா தர்மஹா, இன்னொரு தர்மத்திற்கு நிகரானவன் யாருனாக்கா இந்த ஸ்ரீராமன் இல்லையா. அபரஹா அந்யஹா தர்மஹா தர்மதேவஹா இத்யர்த்தஹா. மீதமுள்ள சொற்களுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. தசரதஹா, அப்பேற்பட்ட தசரதன், அப்பேற்பட்ட ராமனுக்கு தசரதன் சொல்லக்கூடிய அவனுடைய அப்பா, அவன் யாரு? பூபதிஹி. தசரதஹா நாம, நாமன பெயரை உடைய பூபதிஹி ராஜா என்ன பண்றான்? ஏவம் குணசம்பன்னம், இப்ப நம்ம முன்னாடி சொல்லிண்டே வந்தோம் இல்லையா, அப்பேற்பட்ட பூர்வோக்த குணயுக்தம், அவ்வளவு குவாலிட்டியுடன் கூடிய அந்த ராமனுக்கு எப்பேற்பட்ட சத்திய பராக்கிரமம், நாம அமோக பராக்கிரமம். என்ன அர்த்தம் சொல்லியிருந்தோம்? அவனுடைய பராக்கிரமம் எப்பவும் வீணானதே கிடையாது, எல்லா விதத்திலையும் பலனடிக்கக்கூடியதானே தவிர அவனுடைய பராக்கிரமம் வீணானது அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. அப்பேற்பட்டவன் பிரகிருதி நாம், பிரகிருதி நாம் பிரஜானாம், அந்நாட்டு மக்களுக்கு, அந்த அயோத்தியா நாட்டு மக்களுக்கு ஹிதை யுக்தம், கல்யாணைஹி யுக்தம், எப்பொழுதும் அவளுடைய நன்மைக்காகவே நாட்டம் கொண்டவன். மேலும் ஜேஷ்ட குணை யுக்தம், என்ன அர்த்தம்? சிரேஷ்ட குணை யுக்தம், அப்படியே உயர்ந்ததான அவனுடைய குணங்களுடன் கூடியவன். ஜேஷ்டம், ஜேஷ்டனா மூத்த மகன், எல்டஸ்ட் இல்லையா, மூத்த மகனான சுதம், அந்த புத்திரம் மகன். பிரகிருதி பிரிய காமியா, நாம பிரஜா கல்யாணேச்சையா, மக்களுடைய நன்மையை விரும்பக்கூடியவனான அவன். பிரீத்தியா, பிரீத்தியான சகலுஷம், இவனுக்கும் மக்களை ரொம்ப பிடிக்கும், அந்நாட்டு மக்களுக்கும் இவனை ரொம்ப பிடிக்கும். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். சம்யோக்தும், நாம ஆரோஹித்தும் இல்லையா, ஐச்சத்து, அந்த ஸ்ரீராமபிரானுக்கு பட்டாபிஷேகம், அந்த தலைமை பண்பு ஆட்சியை தருவதற்காக ஐச்சது, ஐச்சத்னா அவாஞ்சத், விரும்பினார் அர்த்தம். யார் விரும்பினார்? தசரத மகாராஜா விரும்பினார். அப்பேற்பட்ட குணம் நிறைந்த, மக்களிடம் பிரீத்தி கொண்ட, மக்களுக்கும் இவனிடத்தில் பிரீத்தி கொண்டவனாக இருக்கக்கூடிய அந்த ராவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைப்பதற்கு ஐச்சது, நாம அவாஞ்சத், விரும்பினார். யாரு? தசரத மகாராஜா. இப்படியாக 20 ஸ்லோகங்கள் இந்த சம்க்ஷேப ராமாயணத்துல நாம தொடங்கி அல்ல சொல்லுவா, சுபேன மனசாத்தியாத்மான்னு சொல்லுவா. செய்யக்கூடிய காரியங்களை நல்ல மனசோட நம்ம தொடங்கினோமே ஆனால் அந்த காரியமானது எந்தவித தடையும் இல்லாமல் நிர்விக்னேன இல்லையா அந்த இலக்கை நாம அடையலாம் அப்படிங்கிறது முன்னோர்கள் வாக்கு. அந்த மாதிரி நம்ம தொடங்கின இந்த நல்ல காரியமானது ஏதாவத் கால பர்யந்தம், முதல் ஸ்லோகத்தையும் தொடங்கினோம், 20 ஸ்லோகம் பர்யந்தம் நாம அந்த சம்க்ஷேப ராமாயணத்தை பூர்த்தி பண்ணியிருக்கோம். அப்படின்னும் போது நிஜமாவே இது ஒரு தெய்வ சங்கல்பம் தான். பேர்பட்ட விஷயத்துல நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், பெரிய பாக்கியம். ஸோ இன்றைய தினம் 20வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வார வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியான ஸ்லோக நம்பர் 21, 22 அடுத்த வியாழக்கிழமையும், வெள்ளிக்கிழமை 23, 24ன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை நாம பார்க்க இருக்கோம். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்து அடியன் இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தன்யவாதப்பா. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுங்க.